நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மீலாத்துன் நபி விழாவில் கலந்து கொண்டு ஒரு சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அதில் முக்கியமாக 22வது அரசியல் அமைப்பு திருத்தம், அதே நேரத்தில் போதை ஒழிப்பு மற்றும் இன ஒற்றுமை குறித்தும் பேசியிருந்தார். அது தொடர்பான விடைகளைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். காணொலியை முழுமையாக பாருங்கள். அரசியல் அமைப்பின் 22வது திருத்தம் குறித்து ஒரு சிறிய குழுவினர் பொதுமக்களை அச்சுறுத்த முயற்சிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டதே சட்டத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கவும் நீதி நிர்வாகத்தை வேகப்படுத்தவுமே இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டதாக ஜனாதிபதி நேற்றைய தினம் தெளிவுபடுத்தியிருந்தார். சட்டத்தின் முன் அனைவருமே சமமே என்பதுதான் இதன் நோக்கம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு முடிவையும் தனது அரசாங்கம் எடுக்கப் போவதில்லை என்று கூறிய ஜனாதிபதி மக்களின் நலனுக்காக எடுக்க போகும் முடிவுகளில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும், அதே சமயம் குறைகள் இருந்தால் அதை சரி செய்யவும் தயாராக இருப்பதாகவும் வெளிப்படையாக ஜனாதிபதி நேற்றைய தினம் தெளிவுபடுத்தியிருந்தார். அதே நேரத்தில் நாட்டின் எதிர்கால சந்ததியினரை சீரழிக்கும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக குற்றங்களை ஒழிக்க அரசாங்கம் மிக தீவிரமாக செயல்படும் என்றும் எச்சரித்திருந்தார். இதற்காக குற்றவியல் புலனாய்வுத்துறை, இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் போன்றவற்றை வலுப்படுத்த போவதாகவும், நீதிமன்ற வழக்குகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்க போவதாகவும் ஜனாதிபதி நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் இனி ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் உருவாக இடமளிக்க தனது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை என்று ஜனாதிபதி உறுதிபட தெரிவித்திருந்தார். கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அமைதியான மற்றும் ஒன்றுபட்ட சமூகத்தை கட்டியெழுப்புவதே தனது இலக்கு என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த சமாதானம், மனிதாபிமானம் மற்றும் கருணையாகிய பண்புகள் இன்றைய இலங்கைக்கு மிக அவசியமானவை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதியின் இந்த பேச்சு சட்ட ஒழுங்கை நிலைநாட்டவும் ஊழல் மற்றும் குற்றமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க ஜனாதிபதி எடுத்த உறுதியை காட்டுகிறது. குறிப்பாக எதிர்ப்புகள் வந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளில் தான் உறுதியாக இருப்பேன் என்ற தனது கருத்து பலருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது.